நீங்கள் பாருங்கள் மக்களே, அவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க, இவங்க எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறாங்க, என்னை மட்டும் என் கார் உள்ளே உட்கார சொல்கிறீங்க, நான் கதவை திறந்துட்டு வெளியில் வர்றது குற்றமா, உங்களை பார்த்து கும்பிடுறது குற்றமான்னு கேளுங்க. வாயுள்ள புள்ள தான் பிழைக்கும்னு சொல்லுவாங்க. இது வாய் இருக்குது, பேச வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வரீங்க? அரசியலுக்கு வந்து பேசினா தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் காலகாலமாக நம்ம பார்த்த வரலாறு. நான் பேசவே மாட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா அது எப்படி முடியும்? அதை தான் விஜய் பண்ணிகிட்டு இருக்கார். அதாவது கடவுள் வந்து ஒரு பொன்னான வாய்ப்பு விஜய் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி யாருக்குமே இந்த வாய்ப்பு கொடுக்கல. ரஜினி வர்றேன்னாரு, ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வரல. ஆனால் இவ்வளவு பெரிய கூட்டம் அப்படியே படைப்படையாக திரண்டு வர்றான். இவ்வளவு பெரிய கூட்டம் வருது, இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஒரு அரசியல் பண்ண முடியலன்னா நீங்கள் அன்ஃபிட்டுன்னு தானே அர்த்தம் அரசியலுக்கு. அது புரியுதா உங்களுக்கு? இந்த தேர்தலில் ஜெயிக்க மாட்டாருங்கிற அளவுக்கு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறீங்க. அரசு அனுமதி கொடுத்தா நான் வர்றேங்கிறீங்க. அனுமதியும் உடைங்க. எனக்கு உன் அனுமதி தேவையில்லை. நீ என்ன பண்ணுவ? நீ என்ன அரெஸ்ட் பண்ணுவேன், சாயங்காலம் வரைக்கும் கல்யாண மண்டபத்தில் வச்சுருப்பேன், சாயங்காலம் விட்டு தானே ஆகணும். நீ மேக்ஸிமம் அதானே பண்ணிட முடியும். எல்லாரையும் என்ன பண்ணுறாங்களோ அதுதானே உங்களையும் பண்ண முடியும். என்ன செக்கு இழுக்க சொல்ல போகிறாங்களா ஜெயிலில் போய்? அப்போ அந்த குறைந்தபட்ச எதிர்ப்பை கூட உங்களால் சமாளிக்க முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு அரசியல்?